உலக அதிசயத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதில் ஒன்று ஈஃபில் டவர். அப்படிப்பட்ட ஈஃபில் டவருக்கு ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை யார் நடத்தி முடிச்சிருக்கா? இன்னொரு புறம் ஈரானுக்கு போகக்கூடிய 2 இந்தியர்கள், அதென்ன படிக்கிறதுக்கு போவாங்க, 2 இந்தியர்கள் போகிறத பற்றி பெரிய விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்க போகுது. உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வளரக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருக்குது. அப்படிப்பட்ட இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது இன்றைக்கி இஸ்ரேலை ஆட்டங்காண வச்சுருக்கு. அதற்கான காரணம் என்ன? டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு. பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359224. ஆப்கானிஸ்தானுடைய எல்லையில் பாகிஸ்தான் ஒரு கொடூரமான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கராச்சியில் தீவிரமாக போராடக்கூடிய சில நபர்களுடைய தாக்குதலை தொடர்ந்து தாலிபான்கள் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. டஜன் கணக்கான பொதுமக்கள் அதில் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடுக்கும் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடுக்கும் இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு துருக்கி முயற்சி பண்ணாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு 2 நாடுகளும் இப்போது வாரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய் சப்ளை, ஆப்கானில் இருந்து பாகிஸ்தானுக்கு, இல்லை பாகிஸ்தானிலேருந்து ஆப்கானுக்கு போகக்கூடிய தண்ணிக்கான பைப்லைன், அதுவும் இப்போது தடைப்பட்டிருக்கு. இப்படி 2 நாடுகளுமே வர்த்தக உறவு அப்படிங்கிறத முறிச்சுக்கிட்டாங்க. முஸ்தபா கமினி அவர்கள் வெளி உலகத்திற்கு தெரிவாரா இல்லையா? அதுதான் இப்போ கேள்வி. காரணம் என்னென்னா, ஜூலை மாதம் 4ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 9ஆம் தேதி கடைசியில் அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு அப்படிங்கிறது ஈரானில் பல்வேறு ஊர்வலங்களாக நடத்தப்பட இருக்கு. அதில் கமினி அவர்களுடைய மகன் முஸ்தபா அவர்கள் கலந்து கொள்வாரா இல்லையா? இது தொடர்பான கேள்விகள் நெட்டிசன்கள் ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவர் பொது வெளியில் தோன்றாமல் இருப்பதற்கு அவருடைய உடல்நிலை குன்றிய நிலையில் அவர் இருக்காருன்னு தெரியுது. ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரைட்டா? அப்போ அந்த ஜூலை 4ல் இருந்து ஜூலை மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துலையாவது முஸ்தபா கமினி அவர்கள் வந்து நிற்கணும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது சாத்தியமாகுமா? பொறுத்திருந்தே பார்ப்போம். கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு, அதில் இந்தியா சார்பாக பங்கேற்றுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வந்து ஈரான் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈரானுடைய ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து கண்டிப்பாக இந்தியாவும் மதிக்கணும்ல. அதான் நல்லுறவுக்கான அர்த்தம். ஏன்னா பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஈரான், இந்தியாவும் ஒன்று. அப்போது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 நாடுகளுடைய முக்கியமான ஈவெண்ட்டில் இந்தியா கலந்துக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் பீகாருடைய ஆளுநர் சையத் அட்டா ஹஸ்னைன் அப்படிங்கிற நபரும், வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா அப்படிங்கிற நபரும், இவர் எனக்கு தெரிஞ்சு முஸ்லீமாக இருக்க வாய்ப்பு இல்லை, பட் இவர் கண்டிப்பாக இஸ்லாமியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2வது, வெளியுறவு அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளும் இதில் கூட போவாங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. இஸ்ரேலுக்குள்ள ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க. லெபனான் சைடில் இருந்து ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, லெபனானில் நடக்கக்கூடிய போர் இருக்குல்ல, இஸ்ரேல் தேவையற்ற முறையில் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த போரை நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்கா யோசிக்கிறாங்க. அப்போது இஸ்ரேல்கிட்ட, சரி நீ வேணால் போரை நிறுத்திடு, நம்ம சிரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குல்ல, அதில் நம்ம அல்சாரான்னு சொல்லிட்டு நம்ம பையதான் இருக்கான், அல்கொய்தாவில் இருக்கு, அவரை வச்சு நம்ம போர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக அல்சாரா கிட்ட போய் வந்து கேள்விகள் கேட்கப்படுது, இல்லை அவங்க சைட்லேருந்து பதில்களாகவும் சொல்கிறாங்களாம். என்னென்னு, நாங்கள் டைரெக்டாக யார் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை மீது அட்டாக் பண்ண முடியாது, லெபனானில் இருக்கக்கூடியவங்க எங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு அல்சாரா அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்ணிட்டார், கை கழுவிட்டார் அமெரிக்காவை. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன முடியாதுன்னு சொல்கிறது, நம்ம வளர்த்தெடுத்த பையன்,
அதனால் கண்டிப்பாக அவனை போர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிடுவோம், கவலைப்படாத, இஸ்ரேல் உங்களுடைய படைகளை எடுத்து நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடி ரொம்ப இஸ்ரேலுக்கும் பயங்கரமாக உழுது. அதுக்கான காரணம் என்னது, அதையும் நான் வரிசைப்படுத்துகிறேன். பயங்கர ஒரு கார் குண்டுவெடிப்பு வேறு நடத்தியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளேயே. தொடர்ச்சியாக நடந்த துப்பாக்கி சூட்டில் குறைஞ்சது இஸ்ரேலியர்கள் ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வேலை வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜாஃபா, இந்த கோலோன், தைபே, கலன்சாவே அப்படிங்கிற அந்த பகுதிகள் எல்லாமே இரத்த கலரியாக மாறி இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இஸ்ரேல்காரங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுருக்கு. அதாவது விளையாட்டு அப்படிங்கிறது வினையாக மாறிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே விளையாட்டு அப்படிங்கிறது ஒருத்தனுக்கான அங்கீகாரம் மட்டுமில்லை, ஒரு நாட்டுக்கான ஒரு பெரிய உரிமையையும் தேசத்துக்கான பெருமையையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி ஃபிஃபா அப்படிங்கிற வேர்ல்டு கப்பு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஈரானுக்கு கிடைச்சது. ஆனால் இதில் ஏகப்பட்ட சதி வலைகள் பின்னப்பட்டது. ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண போகக்கூடிய அந்த டீமில் நிறையா பேருக்கு விசாவே கொடுக்கப்படலை. இதன் காரணமாக பிளேயர்ஸில் சில பேரும், அவங்களுக்கு கோச்சஸ் சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போக முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஃபஸ்ட்லேயே வந்து சைக்கலாஜிக்கலாக காலி பண்ணிட்டாங்களா பிளேயர்ஸை. அடுத்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க குரூப் ஜி அப்படிங்கிற பிரிவில். இதில் ஈரான் வந்து மொத்தம் 3 மேட்ச் விளையாண்டால் தான் அடுத்து இந்த 8 அணிக்குள்ளே தேர்வாங்க முடியும். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மெக்தி தரேமி அப்படிங்கிற தலைமையிலான அந்த அணி வந்து நியூசிலாந்துக்கு எதிரான முதல் போட்டியில் ட்ராவாக்குனாங்க 2-2 அப்படிங்கிற கோல் கணக்கில். பெல்ஜியத்தோட ஆட்டத்தில் 0-0, யாருமே கோல் போடல. அடுத்ததாக ஃபைனலாக வந்து எகிப்தோடு விளையாண்டாங்க, அதுலேயும் 1-1 அப்படிங்கிற அளவுக்கு ட்ரா ஆகிடுச்சு மேட்ச்சு. ஸோ ஈரானுடைய கால்பந்து கனவு அப்படிங்கிறது நனவாகலை. அவங்க அந்த மெயினான 8 அணிகள் இருக்குல்ல, அதில் பிளேஸ் ஆகாமல் போயிட்டாங்க. காரணம் என்னென்னா சைக்கலாஜிக்கலான விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் ஈரான் சாதிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களால பெரிய அளவில் சோபிக்க முடியல. அந்த பிரச்சனை வந்து ஈரானுக்கு இருக்குது. இருந்தாலும் விளையாடுவதற்கான வாய்ப்பு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய அளவிலான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2022 நடக்குது. பட் இப்போ ரீசெண்டாக நாட்டோவினுடைய ஆதரவோடு தொடர்ச்சியாக உக்ரைன் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் ரஷ்யாவை நிலக்குலைய வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாரு, தொடர்ச்சியாக உக்ரைன் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வேர்ல்டு வைடாக கச்சா எண்ணெய்க்கான ரேட்டுங்கிறது அதிகமாகிடும் அப்படின்னு மிரட்டி விடுறாரு. தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒப்பக் ப்ளஸ் டீமில் வந்து ரஷ்யா முக்கியமான ஒரு நாடு. ஸோ அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்களா, பட் அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். மத்திய கிழக்கில் எண்ணெய் உற்பத்திங்கிறது ஒரு நாளைக்கு 15 மில்லியன் பீப்பாயாக இருக்குது இன்றைக்கி தேதிக்கு. மத்திய கிழக்கில் என்ன, ஒட்டுமொத்த ஒப்பக் ப்ளஸ் டீம்லேயுமே இவ்வளவு ரேஷியோவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. அமெரிக்கா இப்போ ஈரானுடைய பொருளாதார தடை இருக்குல்ல, அதை விலக்கிக்கிட்டாங்க, நீங்களே வந்து விற்பனை பண்ணிக்கலான்னு. இதை அமெரிக்கா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீடித்தாங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ள தினசரி 3.3 மில்லியன் பீப்பாயாக ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தியும் விற்பனையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது. அப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்னும் இறுதி வடிவம் பெறலை. ஆனாலும் வாய்ப்புகள் ஈரானுக்கு அதிகமான அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் ஈரான் அதிக அளவில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் அதிகமான அளவில் சம்பாதிக்கும் போது ரஷ்யாவுக்கான எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிறது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகிடும். அதற்கு தான் ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ரஷ்யா மீது உக்ரைனை விட்டு அட்டாக்கை நடத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா பாலிடிக்ஸ். கட்டார் அப்படிங்கிற நாட்டில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்கள் ஏராளம் இருக்குது. அதில் ஒரு பகுதி $12 பில்லியன் அளவிற்கான சொத்துக்களில் பாதியவாவது கொடுங்க அப்படின்னு இப்போது ஈரான் வந்து கேட்டிருக்காங்க. கத்தார்கிட்ட கேட்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, கேட்குறாங்க. இதே மாதிரி ஈரானுடைய சொத்துக்கள் இந்தியாவிலையும் முடக்கப்பட்டிருக்கு. அதை ஈரானால் மீட்க முடியுமாங்கிற கொஸ்டின். அமெரிக்காவிலையும் முடக்கப்பட்டிருக்கு, யூரோப்லையும் பல காண்டினென்ட்டில் முடக்கப்பட்டிருக்கு. இந்த சொத்துக்கள் எல்லாமே ஈரானுக்கு திரும்பி வருவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறீங்களா, 350 மில்லியனையும் தாண்டும். அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு பெரிய அளவில் வியாபாரங்கிறது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிறந்த குழந்தையினுடைய எப்படி சொல்கிறது, அந்த தொப்புள் கொடியில் இருந்து அதை பல வருஷங்களுக்கு சேகரித்து வச்சு ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, 30 வயசில் ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அப்போ அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து வியாதிக்கே குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மருத்துவ கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போது புதிய தொப்புள் கொடி ஸ்டெம் செல் சிகிச்சையான வாட்டோசெல் அப்படிங்கிறத ஈரான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
இதில் அவங்க மேம்பட்ட ஆராய்ச்சி செஞ்சு உண்மையாகவே சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தகவல். இப்போ நம்ம ஊரில் வந்து முரண்பட்ட சில சிகிச்சைகள் அப்படிங்கிறது ஸ்டெம் செல்லை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது இன்வெஸ்டிகேட்டிவாக ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஆய்வறிஞ்சு சேட்டலைட் சேனல்களில் வேலை பார்க்கும்போது ஸ்டெம் செல்ஸ் பற்றின ஆய்வறிக்கையை நம்ம கொடுத்துருக்கோம். ரைட்டா? இதெல்லாம் தாண்டி குருத்தெலும்பு பழுதுபார்ப்பை ஊக்குவிக்கிறதுக்கும் மூட்டு செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் ஒரு புதியதொரு ஸ்டெம் செல்ஸ் கண்டுபிடிப்பை ஈரான் வடிவமைச்சிருக்காங்க. இது இந்த மருத்துவ உலகத்தில் ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஏற்கனவே புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்தையும் ஈரான் தயாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டெம் செல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வரலாற்றில் ஈரானுடைய மருத்துவர்களுடைய பெயரை ரொம்ப உயரமான பீடத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கு. அதுவும் இதை கண்டுபிடிச்சிருக்கிறவங்க ஒரு பெண் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாரிஸ் நகரம் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் இருக்குது. அங்கே புகழ்பெற்ற கட்டடம்னா எது? ஈஃபில் டவர். அங்கே இருக்கக்கூடிய ஈஃபில் டவரில் மின்னல் தாக்கிய காட்சி வந்து இப்போ பதிவாயிருக்கு. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் மக்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. அதில் பயங்கரமாக வந்து ஈஃபில் டவர்லேயே மின்னல் வந்து தாக்கக்கூடிய காட்சி வந்து, ஏன்னா அந்த உயரமான இடத்துல தான் ஒரு ஃபஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது நடக்கும். இதை மக்கள் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸில் வெப்ப அலையினால் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இரவு நேரத்தில் வந்து பார்க்கும்போது ஈஃபில் டவரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஃப்ரான்ஸ் என்ன சபிக்கப்பட்ட தேசமான சுற்றுலா பயணிகள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? எல்லாத்தையும் தாண்டி கொடுமை என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இந்த வெஸ்ட் பேங்கு காசா ஏரியா தாங்க. அந்த வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அதுக்கு மேற்கால 128 டினம் அப்படிங்கிற பரப்பளவில் இருக்கக்கூடிய ஆலிவ் தோப்புகள். இந்த ஆலிவ் ட்ரீலி, ஏன் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கணும்னா, ஆலிவ் எண்ணெய்கள்லாம் இருக்குல்ல, அது நம்ம வீடுகள் எல்லாம் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு அதை வச்சு தான் வந்து குளிப்பாட்டவே செய்வாங்க. ரைட்டா? அந்த எண்ணெயை தடவி தான் குளிப்பாட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது அதிகமான அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிறது. நம்ம இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது எங்கேருந்து அப்படின்னு கேட்டால் ஈரான், அதற்கு பிறகு வந்து காசா, வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருந்து தான். ஏன்னா அங்கே தான் வந்து தாய் மரம்னு சொல்லுவாங்க. ஆலிவ் விதைகள் வந்து எங்கே அதிகமான அளவில் கிடைக்கும் அப்படின்னா மிடில் ஈஸ்டில், அதுவும் காசா ஏரியாவில். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்களில் வந்து அது மூலிமா லாபம் பார்க்குறாங்க, பாலஸ்தீனியர்கள் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மரங்களையும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மரங்களை பூரா வந்து அப்படியே வேரோட வெட்டி எடுக்கக்கூடிய காட்சி தான் இருக்குது. ஸோ இந்த ஆலிவ் மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய விதைகளாகட்டும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்த மக்களுக்கு பெரிய அளவிலான லாஸ், நமக்கும் லாஸ் தான். ஏன்னா ஒரு இடத்துல வந்து தேக்க நிலை ஏற்பட்டுச்சுனாலும் விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் போதும் என்ன ஆகும்? ரேட்டு கூடும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அதை அவங்க வந்து சாமி மாதிரி நினச்சி கும்பிட்றாங்க ஆலிவ் மரங்களை. அப்படிப்பட்ட மரங்களை அழிக்கும் போது உண்மையிலே வேதனையாக தான் இருக்கும். இந்த மாதிரியான கொடூர செயல்களை, இயற்கைக்கு எதிரான வேலைகளை செய்யக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு கண்டிக்கப்பட வேண்டிய நாடு, தண்டிக்கப்பட வேண்டிய நாடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு. பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359249.